பாரிவேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வறுமையை அரசியல் ஆதாயமாக்கும் காங்கிரஸ், பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் தவறான கொள்கையால் மக்களுக்கு பாதிப்பு, டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 150 கம்பெனி வீரர்கள் தமிழகம் வருகை, மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். மக்களவை தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அருணாச்சல பிரதேசத்தில் தொடக்கம். காங்கிரஸ் கட்சி வறுமையை அரசியல் ஆதாயம் போன்று எப்போதும் பயன்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவின் பலாங்கீர் மக்களவை தொகுதியின் கீழுள்ள சோன்பூர் நகரில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி வறுமையை ஆயுதம் போல் பயன்படுத்தி அரசியல் ஆதாயத்தை பெறுவதாக கூறினார். காங்கிரஸ் இருக்கும் வரை வறுமையை ஒழிக்க முடியாது என பிரதமர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியை ஒழித்துவிட்டால் வறுமை தானாகவே ஒழிந்துவிடும் எனவும், அக்கட்சி பல தலைமுறைகளாக வறுமையை ஒழிப்போம் என கூறி வருவதாக மோடி நினைவு கூர்ந்தார். ஆனால் வறுமையை ஒழிக்க காங்கிரஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஏழை மக்கள் ஏழைகளாகவே உள்ளனர் என்றும், அவர்களின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பணக்காரர்களாகி வருவதாக குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது தமிழகம் மிகுந்த பயனடையும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட இரும்புத்திப்பட்டி, பாப்பக்காப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று மாலை வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் ஆரத்தி எடுத்தும் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இருவரும் கூப்பி உங்களை வேளாண் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களுடைய அன்பான இரும்புத்திப்பட்டி, பாப்பக்காப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் மக்களவைத் தேர்தலில் தாம் உறுதியாக வெற்றி பெற்று மக்கள் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றம் ஏற்படும் போது தமிழகம் மிகுந்த பயனடையும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்தார். மக்களை அடிக்கடி சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதாவது தமிழ்நாட்டிலும் அதே போல மையத்திலும் மாற்றம் வர வேண்டும் என்று திமுக தலைவரும் அங்கே ராகுல் காந்தி அவர்களும் ஒரே முடிவோடு இருக்கிறார். நடக்கத்தான் போகிறது. இவர்கள் இருவரும் அந்த நிலைக்கு வருகிற போது உறுதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா வளர்ச்சியும் கிடைக்கும், மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க முடியும். அதனுடைய முன் உதாரணமாகத்தான் விவசாயிகள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய சிரமத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள்லாம் விவசாயத்தை சேர்ந்த காரணத்தினால் உங்களுக்கு விளைவிக்கிற பொருளுக்கு நல்ல விலை பெற்று தரவும், உங்களுடைய பொருள்களை எல்லாம் பதப்படுத்த குழுவிட்டப்பட்ட கிடங்கு ஒன்று அமைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து புத்தூராவதன்பட்டி, காக்காயன்பட்டி, 4 ரோடு, கம்பிலியாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி போன்ற தவறான கொள்கைகளால் நாட்டு மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்தார். விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க குளிர்பதன கிடங்கு வசதி செய்து கொடுக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் அரசும் தமிழகத்தில் திமுக அரசும் அமையும் என டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை தெரிவித்தார். நடைபெறவுள்ள தேர்தல் இந்தியாவின் பாதுகாப்பையும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டையும் நிர்ணயிக்கும் தேர்தல் என அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கம்பிலியாம்பட்டி பகுதிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கும்பம் எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி
சார்ந்த 300 மாணவர்களுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். உங்கள் அன்பான ஆதரவினை நாடி உங்கள் இல்லம் தேடி டாக்டர் பாரிவேந்தர் வந்திருக்கிறார். உதயசூரியன் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தொண்டமான்கினம் வாக்காளர் பெருமக்களிடத்திலே ஆதரவு கேட்டு வந்திருக்கிறார். நாளை அமைய இருக்கிற தமிழ்நாட்டு அரசு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகவும் ஆக இருக்கிறார்கள். ஆகவே ராகுல் சொல்லுகிறார், இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி என்று சொல்லுகிறார். அதே போல ஸ்டாலின் அவர்களும் சொல்லுகிறார் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதே போல கல்வி கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 1 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என மிகப்பெரிய ஒரு அரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நடக்கத்தான் போகிறது தேர்தல் அறிக்கையில. இங்க இருக்கிற விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அவருடைய விளைவிக்கிற பொருளுக்கு நல்ல விலையை பெற்றுத்தர, அந்த விளைபொருட்களை வைத்திருந்து விற்க குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் வேண்டும் என்பது நான் நன்றாக அறிவேன். அவற்றையும் முன்னுரிமை கொடுத்து செய்து தருவேன். அதோட முன்னுரிமையாக குடிநீர் பஞ்சம் எல்லா பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதையும் தீர்ப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ளுவேன். நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்புகிறீர்கள். நீங்கள் அனுப்புகிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் முறையாக செய்திருவார். தமிழகத்திற்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே வந்த 10 கம்பெனி படைகளோடு மேலும் 150 கம்பெனி படைகள் வந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை பறக்கும் படையினரால் 105 கோடியே 72 லட்சம் ஆவணம் இல்லா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். 803 கிலோ தங்கம், 478 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக 3839 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நேற்று பிரச்சார மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசியது தொடர்பாக திமுக தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா தமது வேட்புமனுவில் தவறான தகவல்களை கூறியுள்ளதால் அவரை போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் குஜராத் காந்திநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா போட்டியிடுகிறார். வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள காந்திநகர் தொகுதியில் போட்டியிட கடந்த 31ஆம் தேதி அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது தமது சொத்து, வருமானம் உள்ளிட்டவற்றை அபிடவிட்டில் அமித்ஷா நிறைய தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேட்புமனு பரிசீலனையின் போது காங்கிரஸ் தரப்பில் ஆட்சேபனை தெரிவித்தும் அமித்ஷாவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் தில்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு உண்மைகளை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்த அமித்ஷாவை உடனடியாக தகுதி நீக்க செய்ய வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் பாதுகாப்பு படையினர் வாக்குகளை பதிவு செய்தனர். 17வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று தொடங்குகிறது. ஹோகிப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நாட்டின் முதல் வாக்குப்பதிவை பாதுகாப்பு படை வீரர் சுதாகர் நடராஜன் என்பவர் பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஷோபியான் மாவட்டத்தில் உள்ள பார்க்கச்சி என்ற பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கி சூடு நடத்தினர். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் ராணுவ வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்தார். அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிச்சயம் திறக்க முடியாது என திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளருமான கனிமொழி உறுதிபட தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர் நெறியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலில் கனிமொழி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படும் என்று பரவலாக பேசப்படுகிறது. நிச்சயமாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். பிஜேபி வெற்றி பெற்றால்தான் இங்கே ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படும். நிச்சயமாக இப்பொழுது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே அதற்கு உறுதுணையாக இருக்காது. அதை எதிர்ப்போம். இது தொடர்பான முழு நேர்காணல் விரைவில் வேந்தர் டிவியில் ஒளிபரப்பாகும். ONGC எண்ணெய் குழாயில் உடைப்பு, கச்சா எண்ணெய் பரவி விளைநிலம் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு செல்ல மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா ஆட்சியில் கல்வி சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய உயர்கல்வி ஆணையம் தொடங்கப்பட்டு மாநில உரிமைகள் பறிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். 2019 தேர்தல் தான் இறுதி தேர்தலாக இருக்கும் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு ஜனநாயகம் இருக்காது, சர்வாதிகாரம் தான் இருக்கும். இந்த நாடு ஜனநாயக நாடாக, சுதந்திர நாடாக, இந்த நாடு ஒரு எதேச்சாதிகாரத்தை தூக்கி எறிந்த நாடாக, அரசியல் விழுமியங்களை, அரசியல் சாசன விழுமியங்களை ஏற்றுக்கொண்ட நாடாக இருக்கப் போகின்றதா இல்லையா என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்குகளை நீங்கள் போட வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றோம். கல்வியில் பல சீரழிவு 2003 தொடங்கப்பட்டது. அப்பொழுதும் இவர்கள் ஆட்சி தான் இருந்தது. நச்சு கருத்துக்களை அப்பொழுதே கொண்டு வர வேண்டும் என்று கல்வித்துறையில் அவர்கள் முயற்சி இன்றைக்கு நடக்கிறது. வரலாற்று பாட புத்தகங்களில் கை வைக்கிறார்கள். முதல்ல வரலாற்றை தான் அவங்க சீரழிக்கிறாங்க. திருவாரூர் அருகே ONGC எண்ணெய் குழாய் உடைந்ததில் பருத்தி சாகுபடி வயலில் கச்சா எண்ணெய் பரவி விவசாய நிலம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகள் அமைத்து ONGC நிறுவனம் கச்சா எண்ணெய் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் அருகே கீழ எருக்காட்டூர் என்ற இடத்தில் செல்வராஜ் என்ற விவசாயிக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தில் எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறியது. வெளியேறிய எண்ணெய் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த பருத்தி நாசமடைந்தது. இதுகுறித்து செல்வராஜ் கொடுத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் உடைப்பை சரி செய்து வருகின்றனர். துடியலூரில் 6 வயது சிறுமி கொலை வழக்கில் உடற்கூராய்வு அறிக்கை தயாராகிவிட்டதாகவும் விரைவில் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுமியின் குடும்பத்திற்கு விரைவில் நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் சிறுமியின் பெற்றோர் எப்போது வேண்டுமானாலும் தம்மை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கூறினார். மேலும் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட 2.5 கோடி ரூபாய் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறினார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேளை கொண்டு போய் அல்லது அவர்களுக்கு சேரலை அப்படின்னா உடனடியாக சேர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ஆல்ரெடி எடுத்து காவல்துறைக்கும் தரப்பட்டிருக்கிறது. அவங்க தனியார் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா உடனடியாக அதை கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முழு வீச்சில் செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கும் நான் ஏற்கனவே என்கிட்ட கோரிக்கை வச்ச அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவுமே என்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் அவர்களுக்கு 2-3 கோரிக்கைகள் பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றாக அதையும் செய்வோம். திருவண்ணாமலை அருகே குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநரை அரிவாளால் வெட்டியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செந்தில் கிளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 4 பேருடன் ஒன்றாக சேர்ந்து மனு அருந்தியுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 4 பேர் செந்திலை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் செந்தில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து அரிவாளால் வெட்டிய 4 பேரையும் கைது செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் செந்திலின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,80,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோயம்புத்தூரில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சூலூர் அடுத்த காரணம்பேட்டை பகுதியில் அதிகாரிகள் வாகன சோதனை நடத்தினர். அப்போது அந்த வழியே வந்த தனியார் நிறுவன வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 3,80,00,000 ரூபாய் பணத்தை தனியார் வங்கி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திடும் வேட்பாளருக்கே வருகிற மக்களவைத் தேர்தலில் தாங்கள் வாக்களிக்க இருப்பதாக 10 கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள வட்டமலைக்கரை அணைக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை செயல்படுத்த முன்வரும் வேட்பாளருக்கே வாக்களிக்க உள்ளதாக ராசவநாயக்கன்பட்டியில் கிராம மக்கள் விளம்பர தட்டி வைத்துள்ளனர். மேலும் அமராவதி வட்டமலை அணை வெள்ளநீர் இணைப்பு கால்வாய் திட்டம் உள்ளிட்ட 6 வாக்குறுதிகளை ஏற்று உறுதிமொழி படிவத்தில் கையொப்பமிடும் வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போவதாக ஒருமனதாக முடிவெடுத்துள்ளனர். இப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இங்கே தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்கள்லாம் 30 வருஷமாக இங்கே அணைக்கு தண்ணியே வரலைங்க. அணைக்கு தண்ணி ஏதோ போர்வெலுக்கு மழையும் இல்லாததுனால அந்த வட்டமலைக்கரையோட அணைக்கு தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோங்க. தண்ணிக்கு கொஞ்சம் பார்த்து ஏற்பட அணைக்கு தண்ணி வர மாதிரி உதவி பண்ணுங்க. இந்த கிராமங்களில் குடியிருக்கும் மக்கள் தொகை குறைந்தபட்சம் 30,000 பேர் உள்ளனர். அந்த 30,000 பேருக்கும் ரொம்ப வறட்சி, கடும் வறட்சி நிலவி கொண்டு வருகிறது. அந்த வறட்சியை போக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தண்ணீர் இருந்தால் போதும். தேர்தல் வரும்போதெல்லாம் வாக்குறுதி மட்டும் கொடுத்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தால் மட்டுமே அவங்களை ஆதரிப்பதாக சங்கத்தும் பொதுமக்களும் முடிவு செய்துள்ளோம். திருப்பூர் மாவட்டம் கண்ணபுரத்தில் தொடங்கியுள்ள மாட்டு சந்தையில் காங்கேயம் காளைகளை மாடு வளர்ப்போர் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள கண்ணபுரத்தில் ஆண்டுதோறும் கோவில் விழாவையொட்டி மாட்டு சந்தை நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான சந்தை நேற்று தொடங்கியது. இதில் திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடம், தாராபுரம், சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காங்கேயம் இன மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த மாடுகளை வாங்க திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து மாடு வளர்ப்போர் ஆர்வமுடன் குவிந்துள்ளனர். ஒரு வயதுடைய காங்கேயம் இன மாடுகள் 50,000 முதல் 90,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனையொட்டி மாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் கயிறு, சாட்டை, மணி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையும் களை கட்டியுள்ளன. இங்கே இந்த 2 நாளாக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு கிழக்கு ஏரியாவிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாடு இங்கே வாங்குவதற்கு வருவாங்க. இங்கே இந்த லோக்கலில் இருக்கிறவங்க மூலனூர், தாராபுரம் ஏரியாவில் இருக்கிற மாடுகள், வளர்ப்பு மாடுகள், அதிகமான மாடுகள் ஒரு 10,000 மாட்டுக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும். தமிழகத்தில் முதல் முறையாக டம்பெல் ஃபிட்டப் பெஸ்ட் எனப்படும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிரேனைட் அவதார் இயக்குனர் ஹேமச்சந்திரன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த உடற்பயிற்சி திருவிழாவில் உடற்பயிற்சிக்கு தேவையான உதவிகள், உணவு பழக்க வழக்கம் மற்றும் அனைத்து பொருட்களும் காட்சிக்காக விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளன. இதில் எவ்வாறு உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
ன்றது சென்னையில் இருக்கிற சாதாரண குடிமக்கள் வந்து ஆன் டெய்லி பேசிஸில் வந்து அவங்களுடைய பாடிக்காக வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணன்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது இந்த ஃபிட் ஃபெஸ்ட்ன்ற 2 நாள் ஈவெண்ட். இது வந்து 2 நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை YMCA விங்ஸ் ராயப்பேட்டையில் நடக்குது. பொதுமக்கள் வந்து டெய்லி வந்து லைஃப் ஸ்டைலில் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து எப்படி வந்து அவங்களும் ஃபிட் ஆகிறதுக்கு மாறலான்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலான்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஃபிட் ஃபெஸ்ட் ஃபெஸ்ட் பை பிராண்ட் அவதார் நடக்குது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சென்னை அயனாவரம் சுற்றுவட்டார பகுதியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் இன்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களிக்கும்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரும் 12ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்த உள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி நியமித்துள்ளார். அதன்படி KV தங்கபாலு, மோகன், குமாரமங்கலம், ஆர் தேவதாஸ், K ராணி, ராமசுந்தன் உள்ளிட்டோர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளனர். பங்குனி மாத விழா முடிவடைந்ததை அடுத்து ஈரோட்டில் மாரியம்மன் கோவில்களில் நடப்பட்ட கம்பங்கள் எடுக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காளிங்கராயன் கால்வாசில் விடப்பட்டன. ஈரோட்டில் உள்ள பெரிய மாரியம்மன், நடுமாரியம்மன் மற்றும் காரைவாய்க்கால் மாரியம்மன் கோவில்களில் பங்குனி மாத பொங்கல் விழா கடந்த மாதம் 19ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையடுத்து கோவில்களில் நடப்பட்ட கம்பம் எடுக்கும் விழா நடைபெற்றது. கம்பங்களுக்கு மஞ்சள் நீர் மற்றும் பால் ஊற்றி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. IPL கிரிக்கெட் லீக் போட்டி பஞ்சாபை வென்று சென்னை அபாரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் சென்னை அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையான 18வது லீக் போட்டி சென்னையில் நடைபெற்றது. டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை அணியினர் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு சென்னை அணி 160 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை அணி தனது 4வது வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வறுமையை அரசியல் ஆதாயமாக்குவதாக காங்கிரஸ் கட்சி மீது பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் தவறான கொள்கையால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 150 கம்பெனி வீரர்கள் தமிழகம் வந்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒருபோது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேந்தர் தேர்தல் சிறப்பு செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.